Happy anniversary. I love you. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது கடைசியாக ஹெல்மெட் வீடியோக்கு அப்புறம் இதான் நம்ம ஒரு லென்த்தான வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொடைக்கானல் வீடியோ போடலாம்னு நினைச்சேன். மவுண்ட் தனியா ஒரு தானே இது? எந்த மவுண்ட்டு? மிரர் மவுண்ட். ஆமாம் ஆமாம். லைட்டாக திருப்பி மேலே வச்சுக்கலாம். ஓ, வைக்க முடியாது அப்படியா? அப்படிலாம் வைக்க முடியாது. இவங்க வேற லாக் எடுக்கும் போது பிறகு பேசிக்கிட்டு இரியா சத்த நேரம். அதாவது என்ன ஒரு விஷயம்னா, நான் இன்னைக்கு என்ன ஒரு லாக் ஷூட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தாங்க நம்ம இந்த வண்டி எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு காலையில, அதாவது இந்த நேரத்துக்கு கரெக்டா ஒரு வேலைக்கு நான் வெறுப்பா போயிட்டு இருக்கேன், ஒரு மன உளைச்சலோட போயிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கேடிஎம் தான் எடுக்கிறதா இருந்தது. வீட்டுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அந்த கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் மறுபடியும் அது போய் ஐசிசி பைக் எடுத்தா, ஐசிசி பைக் எடுத்துட்டு போய் விழுந்துரும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை என்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த வண்டி தான் எடுக்க போறேன் அப்படின்னு கூட எதுவுமே சொல்லலைங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நேற்று சாயங்காலம், நேற்று மதியம் வரைக்குமே வீட்டுல இருந்து நான் ஒர்க்குக்கு போயிட்டேன். சரி வாங்க, நான் ஷோரூம் வந்துட்டு போன் பண்ணுங்க, நான் இங்க லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அவ்வளோ மதியம் நைட் நான் வீட்டுக்கு போற வரைக்குமே எனக்கு தெரியாதுங்க எங்க வீட்டுல ஒரு வண்டி போய் பார்த்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இந்த வண்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் பரவாயில்லாங்க, எனக்கு இந்த வண்டி எடுத்து இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போக முடியாத இடத்துக்குலாம் கூட்டிட்டு போயிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டி வந்து ஒரு வருஷத்துல ஹாப்பியா இருக்க வச்சிருச்சு. பரவாயில்ல, அது நினைக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு வண்டியே இல்லாம இத்தனை நாள் எங்கேயும் போகாம இருந்தேன். அப்போ இது வந்து பரவாயில்ல, நமக்கு ஒரு வண்டி ஒன்று இருக்கு. ஏன்னா எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டேன். அது இனிமேட்டு இதுல போவேன், அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு ஆசையை, ஒரு ட்ரீம் பைக் எடுக்க முடியாம போகுது அப்படின்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வச்சுக்கிட்டு போய் இந்த வண்டி எடுக்கல, நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அப்படி போய் தான் இந்த வண்டி எடுக்கலான்னு தான் இருந்தேன். கடைசியில இந்த வண்டி நமக்கு வந்து சரி விடுங்க, நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான், அது மாதிரிதான் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது இன்னைக்கு தான் சொல்ல போனா என் வண்டிக்கு பர்த்டே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பர்த்டே. நேற்று வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பர்த்டே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் பர்த்டே. அதனாலதான் சரி நம்ம நேற்றே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். சரி இருக்கட்டும், நம்ம நாளைக்கு போஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். இன்னைக்கு எடுக்கிறேன், அதாவது சண்டே உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேங்க. அடுத்து ரைடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் எங்கேயுமே ரைடு கிளம்ப போறது இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் சேலத்தில் பார்த்தீங்கன்னா போட்டு தாக்கிட்டு இருக்குது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சபடி எல்லா ஹில் ஸ்டேஷனுமே வந்துட்டு இந்த தடவை ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சு போய் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல நம்ம போனோம்னா ஒண்ணுமே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகி திருப்பி வரக்குள்ள இரிட்டேட்டிங் ஆகி அந்த ரைடே வேஸ்டா போயிடும். நம்ம மழை பெய்யிட்டோம், ஃபர்ஸ்ட் மழை பெஞ்ச உடனே மழை பெஞ்சு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகட்டும், நம்ம ஊட்டி கிளம்பிடுவோம். ஊட்டி இந்த வாட்டி 2 நாள் பிளானுங்க. ஒன்று போவோம், இல்லை நில்லு நானே பண்ணுறேன். இந்த வாட்டி ஊட்டி 2 நாள் பிளானு. இந்த வாட்டி எத்தனை பேர் வந்துட்டு கடைசியில் நான் வரலன்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எப்படியுமே நாங்கள் 2 பேர் தான் கடைசியில் போவோம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் அதுவும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோங்க. 1K பக்கமாக ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோ யார் யார் புதுசாக பார்க்குறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்லாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக கொடைக்கானல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வீடியோ இருக்குது, இன்னும் நான் போடல. சப்போஸ் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும், நான் போடுறேன், போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் போடுறேன். என்ன ஆச்சுன்னா, கொடைக்கானல் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வேற விஷயம். ஆனால் அங்கே போய் நடந்தது ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க. அங்கே நம்ம வந்து தனியாக போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போவோம். இங்கேருந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டோட போனேன். ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா வெயில் இருந்துச்சு, குளிர் இருந்துச்சு. வெயிலோட குளிர் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்பவுமே. ஆனால் மிஸ்ட்லாம் எதுவும் எங்கேயும் பார்க்க முடியல. அந்த குணா கேவ் மட்டும்தான் மிஸ்ட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் பசங்கள்லாம் அதிகமாக இது ஹைவே வந்துட்டாங்க. அதனால எங்கேயுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரீயான இடமே இல்லைங்க. ரொம்ப ஒரு ரஷ்ஷாக ஒரு மாதிரி கசகசனே தாங்க இருந்தது. அதுதான் ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு, என்னடா அப்படின்னு. இருந்தாலும் மற்றபடி கொடைக்கானலாக தான் இருக்குது. ஆனால் கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மே மாதம் இந்த டைம்லாம் போகிறது வேஸ்ட்டுங்க. நீங்கள் எப்போ போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர் காலத்தில் போங்க, இல்லைன்னா மழை காலத்தில் போங்க. எப்போ ட்ரிப் போனாலும் சரி அந்த மாதிரி போங்க. அதுதான் உங்களுக்கு நமக்கு என்றைக்குமே வந்துட்டு ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும்.
நீ பார்க்குறாரு. ஐயோ, ரோட்ல போறவங்களாம் என்னையே பார்க்குறாங்க, கேமரா மாட்டிட்டு. எனக்கு கூட பரவாயில்லாங்க, நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். அந்த ஒரு கூச்சமா இருந்தாலும் அது தெரிவிச்சிக்காது. பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு போவோம் அப்பாவியா. பெட்ரோல் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கலாம். போயிடும் நம்ம கடைக்கு இதுக்கு போயிடலாம், ஒர்க்குக்கு போயிடலாம். நம்ம ஈவினிங் அடிச்சுக்கலாம் பெட்ரோல். இதாங்க விஷயம். வண்டி வந்துடும். என்னையா வண்டி, கார் வருதா? பிடிக்காம வரான். எதுக்கு அவ்வளோ வேகமாக வரான்? இங்கே தான் பேரிகேட் இருக்குதுன்னு தெரியுது. எனக்கு என்ன நம்மள எதுக்கு என்ன எடுத்துறாங்கன்னு பாக்குறேன். லைட்டா ஓரம் உடச்சு உடச்சு வராரு. அதாவது நம்ம வண்டியே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க மத்தியில வந்துட்டு ட்ரீம் பைக் தான் எடுப்பேன் அப்படின்னு இருந்து இந்த வண்டியை எடுத்துட்டு எனக்கு அந்த வண்டி வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க. ஏன்னா இந்த வண்டி கூட இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்களா, அதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள வந்து கொஞ்சம் மனசுக்கு இதாக இருக்கும். இதே நம்ம ஆர்டர் பண்ணி ஓட்டக்குள்ள ஒரு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேராச்சும் வந்து என்கிட்ட கேட்டிருப்பாங்க நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லக்குள்ள சரி அப்படின்னு ஒரு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. அது பொறுத்தவரைக்கும் நல்லா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, என்ன இவனை வச்சுட்டு நான் ஸ்பீடாக போக முடியாது, அவ்வளோதான். நான் ஸ்பீடாக போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எங்கே போகணும்னு நினைக்கணும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக தமிழ்நாட்டில் பாதி இடம் போயிட்டேன் இவனை வச்சுட்டு. இன்னும் ஒரு கொஞ்சம் இடம் தான். அது எப்படியும் இவனை வச்சு இவன் இந்த வண்டி வந்து நான் மாத்திரம்னா அன்னைக்கு வந்து நான் எல்லா இடமும் போயிருப்பேங்க. இவனை வச்சு நான் எல்லா இடத்துக்கும் போயிருப்பேன். அது வேணா உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ வரைக்கும் என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் படி எந்த வண்டியுமே இனிமேட்டு எடுக்க முடியாது. அதாவது இன்னும் ஒரு 4 வருஷம் கூட ஆகலாங்க. ஏன்னா வந்துட்டு அப்படி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது நமக்கு. அதனால வந்து வேற வண்டி எதுவும் எடுக்க முடியாது. நான் ஏப்ரலில் எடுக்கிறேன்னு சொல்லி நான் வேகமாக இப்போ எடுத்திருக்க வேண்டியது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்துருச்சு. அதனால நான் வண்டி எடுக்க முடியாத சுச்சுவேஷன் போயிட்டேன். நான் ஃபேமிலியை பார்க்கணும். நான் வண்டி எடுத்தேன்னா இப்போ ஃபேமிலியில் சண்டை போட்டு நான் வண்டி எடுத்தேன்னா அது ரொம்ப சுயநலமாக போயிருங்க. அது எதுக்கு எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அது வந்து இதை கொடுத்து நம்ம எதுக்கு அப்படி ஒரு வண்டி எடுத்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேணான்ட்டேன். பார்த்துக்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, வீடு கட்டுறேன். அதாங்க வந்து வீடு ஒன்று புதுசாக நம்ம கட்டுறோம். அதுக்கோசம் தான் வந்துட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கான அமௌண்ட்டு இது எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணணும்ல. அது வீட்டுக்கும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு நம்மளால் வண்டிக்கு இஎம்ஐ கட்ட முடியாது. வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதை வரைக்கும் அதை இது பண்ணி தான் நான் வந்து வண்டி வேணான்ட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுப்போங்க. நம்ம ட்ரீம் பைக் எடுக்காம விடுறதில்ல. அது பார்த்துக்கலாம், ஒரு நாள் எடுத்துடலாம். சரி, இந்த வீடியோ ஷூட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. இந்த கொடைக்கானல் வீடியோக்கோசம் ஒரு ரியாக்ஷன் வீடியோவாச்சும் போடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவுமே என்னால் போட முடியலைங்க, எனக்கு அவ்வளோ ஒர்க்கு. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் வந்துட்டு எடுத்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் தட்டி விட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.